ஹலோ விஜயன் சார். ஸோ எப்படி இருக்குது பெங்களூர்? பெங்களூர் பிரமாதமாக இருக்குது. வாசலோட உற்சாகம் அதை விட ரொம்ப நல்லா இருக்குது. ரைட்டு. காமிக்கான் எப்படி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இருக்கா ஃபீட்பேக்? காமிக்கான் நிச்சயமாக எதிர்பார்ப்பை தாண்டிச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு காமிக்ஸ் ரீடிங் கலெக்ஷன் பலவித காரணங்களுக்காக வர்றாங்க. எல்லாம் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரைட் ரைட் ரைட். நாட் ஜஸ்ட் எல்லாரும் ஏதோ வாங்குற மாதிரி இருக்குது. நம்மள்டே எங்கேயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஆமாம், சந்தோஷமாக இருக்குது. நிறைய வாசகர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர் கேட்குற ஒரே கேள்வி எல்லாம் மறுபடியும் அந்த பழைய மாயாவி கதைகள் காமிக்ஸ் கிளாசிக்னு சொல்லி எங்களை சங்கடப்படுத்துகிறாங்களா? அது இன்றைக்கும் சரி, நாளைக்கும் சரி, நாளை மறுநாளும் சரி, என்றைக்கு அது ஓய போகிற கேள்வி இல்லை. மாயாவியை தாண்டி நிச்சயமாக ஒரு உலகம் இருக்குங்கிறது நானும் என்னால் முடிஞ்ச அளவு சொல்லுவேன், இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் ஸ்டில் வாசகரோட ஒரு எதிர்பார்ப்பையும் அதுக்கு மதிப்பு கொடுக்குற கடமையும் நமக்கு உண்டு. ரைட், நிச்சயமாக சார். ஸோ ஒரு வய மீடியா ஒரு காம்ப்ரமைஸ் நிச்சயமாக ஒர்க் அவுட் பண்ணுவோம். ரீப்ரிண்ட் வந்து ஜனவரிலேருந்து வருது இல்லையா, நிச்சயமாக. ரைட் சார். வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா உங்களோட வாசகர்களுக்கு? வாசகர்கள் வந்து எனக்கு என்ன சொல்ல எப்படி தேங்க் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஷியர் என்தூசியாசம் ஒருத்தர் முகத்துலேயும் நான் பார்க்குற அந்த சந்தோஷம் வந்து நாங்கள் இதுக்கு எவ்வளோ வேலை பார்த்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இன்னைக்கு வந்து அது நிச்சயமாக இந்த இதுக்கு ஒர்த்துங்கிறது இந்த ஒரு நிமிஷம் வந்து எல்லாத்தையும் எனக்கு ப்ரூவ் பண்ணிடுது. இது நிச்சயமாக பணம் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ இத்தனை சந்தோஷத்தை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறது வந்து ஒரு பெரிய கிஃப்ட். ரைட். ஸோ ஒரு கஷ்டமான கேள்வி. இப்போ ஒரு 4-5 ஸ்பெஷல் புக்ஸ் போட்டிருக்கீங்க 100 ருபீஸில். அதில் உங்களுக்கு பிடிச்சது இது வரைக்கும் பண்ணதில் டவுட்லெஸ் நியூ லுக் ஸ்பெஷல் நல்லா வந்திருந்தது. ஆனால் எனக்கு இந்த வைல்ட் வெஸ்ட் ஸ்பெஷல் வந்து கொஞ்சம் நிஜமாகவே வந்து எங்களை தண்ணி குடிக்க வச்சது. இன்ட்ரொடக்ஷன், டிரான்ஸ்லேஷன், கதையோட களம் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்கிறப்ப நிச்சயமாக வந்து இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அது மட்டும் இல்லை, காமிக்கானுக்காக இதை கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணணுங்கிறதுக்காக வந்து ஒரு வாரம் முன்னவே ஷெட்யூலுக்கு ஒரு வாரம் முன்னவே முடிக்க வேண்டியது இருந்தது. ரொம்ப நல்லா வந்துச்சு சார் புக்கு. ஸோ நிஜமாக ரொம்ப திருப்தியான ஒரு ஃபீலிங் இந்த புக்கு கையில் எடுக்கிறப்ப. ரைட். ஓகே, ரொம்ப தேங்க்யூ சார்.